வணக்கம். பால்ஸின் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வீடியோல நம்ம எதை பத்தி படிச்சோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பத்தி ஒரு சின்ன ரிவிஷன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் verb. எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்சஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஒரு அப்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணுவோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பத்தி நான் டீடைல்டா என்னோட ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்திய வீடியோலையும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்திய வீடியோலையும் கொடுத்திருக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா அது தேர்ட் verb அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கூட பேஸ் verb go இருக்கிறப்ப past verb went, past participle gone. அதே மாதிரி write, wrote, written, design, designed, designed, leave, left, left, drink, drank, drunk. எந்த ஒரு perfect tense அப்படின்னாலுமே நம்ம வந்து அந்த verb வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? past participle தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு நேரத்துல கம்ப்ளீட் ஆகும். அதை குறிக்கிறதுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பை எ ஸ்பெசிபிக் டைம் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்துல ஏதாவது ஒரு நேரத்துல ஏதோ ஒரு செயல் நிறைவடையும். அதை குறிக்கிறதுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா we will have completed our project by then. அந்த நேரத்துல நாங்க எங்க ப்ராஜெக்டை முடித்திருப்போம். The train will have left before you go to the railway station. நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதற்கு முன் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருக்கும். இனி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்ப்போம். பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம். சப்ஜெக்ட்னா என்ன? செயலை செய்பவர். நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள் அல்லது அவைகள். அதாவது ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இப்படி எது சப்ஜெக்டா இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில், அதுக்கப்புறம் ஹாவ், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா by the end of this year I will have taught basic English to all the employees. இந்த வருடம் முடியும் பொழுது நான் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் பேசிக் இங்கிலீஷ் டீச் பண்ணி இருப்பேன். by the end of next year Samuel will have lived in this neighborhood for a decade. டிகேட்னா 10 வருஷங்கள். அடுத்த வருடம் முடியும் பொழுது சாமுவல் இந்த இடத்தில் 10 வருடங்கள் வசித்திருப்பான். I will have traveled to 20 different countries before I turn 50. எனக்கு 50 வயது ஆரம்பிக்கும் முன் நான் 20 கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணி இருப்பேன். Our cats will have caught all the mice in our new housing plot before construction work begins. எங்களுடைய புதிய ஹவுசிங் பிளாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்கள் பூனைகள் அங்குள்ள எல்லா எலிகளையும் பிடித்திருக்கும். அடுத்தது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இப்படி எதுவா இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், வில், நாட், ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஐ வில் நாட் ஹாவ் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரத்தில் நான் ப்ராஜெக்டை முடித்திருக்க மாட்டேன். மை டீம் மெம்பர்ஸ் வில் நாட் ஹாவ் ரிட்டன் த ரிப்போர்ட் பை த டெட்லைன். குறிப்பிட்ட காலக்கெடுவில் ரிப்போர்ட்டை என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எழுதி இருக்க மாட்டார்கள். I will not have studied for the final exam if I keep procrastinating. procrastinateனா போஸ்ட்போன் பண்றது. ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் படிப்பதை போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே இருந்தால் அதற்கு நான் படித்திருக்க மாட்டேன். இனி பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது நேர்மறை கேள்விகள். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இப்படி எதுவா இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் வில், சப்ஜெக்ட், ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா will you have taught many subjects by the time you retire. நீங்கள் ரிட்டையர் ஆகும் பொழுது நிறைய சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணி இருப்பீர்களா? will they have traveled extensively before settling down in their native place. அவர்கள் சொந்த ஊரில் செட்டில் பண்ணுவதற்கு முன்பு நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி இருப்பார்களா? will Samuel have studied in this college for a decade by the end of this year. டிகேட்னா என்னது? 10 வருஷம். சாமுவல் இந்த கல்லூரியில் 10 வருடங்கள் இந்த வருடம் முடியும் பொழுது படித்திருப்பானா? இனி நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது எதிர்மறை கேள்விகள். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இப்படி எதுவா இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் வில், சப்ஜெக்ட், நாட், ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப
எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா will Samuel not have finished the project by next week? அடுத்த வாரத்தில் சாமுவேல் ப்ராஜெக்டை முடித்திருக்க மாட்டானா? will Samuel not have written the report by the deadline? குறிப்பிட்ட காலக்கெடுவில் சாமுவேல் ரிப்போர்ட்டை எழுதியிருக்க மாட்டானா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் இல்ல, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலும் சரி, எந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலும் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எது? தேர்ட் வேர்ப். அதாவது நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்டுன்னு பாக்குறீங்க. ஒர்க் வந்து பேஸ் வேர்ப், அதோட பாஸ்ட் வேர்ப் ஒர்க்டு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒர்க்டு தான். இதை நம்ம மறக்க கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் போடணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? வில்லும் ஹேவும் வந்து கண்டிப்பா வரும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே வில்லும் ஹேவும் கண்டிப்பா வரும். இதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத டீடைல்டா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி உள்ள வீடியோல சொல்லி கொடுத்திருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஆங்கிலத்தின் உயிர் நாடியான டென்சஸும் அதே மாதிரி வாய்ஸ் நிறைய பேர் தப்பு போடுறதுனால அந்த சென்டென்ஸோட மீனிங்கே மாறிடுது. அப்ப இந்த டென்சஸையும் வாய்ஸையும் நல்ல ஜாய்ஃபுல்லா அதே நேரத்துல சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் வாங்கி நீங்க பயன்பெறலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி உள்ள ஸ்டடி மெட்டீரியலும் எக்ஸசைஸ் ஷீட்டும் உள்ள பிடிஎஃப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அடுத்த வீடியோ எதை பத்தினா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.